எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஆணவம் இருக்கும் இடத்தில் ஆன்மீகம் இருக்காது. அதாவது ரொம்ப ஒரு ஆணவமா நான் தான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு ஈகோ, இல்லைன்னா நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் கிட்ட ஆன்மீகம்ங்கிற ஒண்ணு வரவே வராது. நீங்க என்ன பண்ணாலும் சரி, அதாவது கடவுள்ங்கிற ஒருத்தர் நெருங்கவே மாட்டார். நீங்க அது வாராகியா இருக்கலாம், இல்ல ஒரு கிருஷ்ண பெருமாளா இருக்கலாம், இல்ல சிவபெருமானா இருக்கலாம், இல்ல எந்த அம்மன், எந்த அம்மனா வேணா இருக்கட்டும், சரிங்களா? நீங்க ஆணவத்தோடு இருக்கும் வரை, சரிங்களா, நிச்சயமா கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கவே கிடைக்காது. சரிங்களா? ஏன்னா நம்ம தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு தெரியும், நம்ம கிட்ட வரவங்களை வச்சுதான் நம்ம ஒரு வீடியோ போடுறோம். வரவங்களெல்லாம் பார்த்து சரி இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு, எதனால அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு வீடியோவை போடுவோம். பெரும்பாலும் அப்படிதான் பண்ணுவோம். சரிங்களா? அதாவது இப்ப நம்ம கிட்ட வரவங்க பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் நல்லதுதான் பண்றேன், எல்லாமே நல்லா தான் செய்யறேன், 4 பேருக்கு நல்லா இருக்க கூட வைக்கிறேன், ஒரு சிலருக்கு நான் பொருளுதவி செஞ்சிருக்கேன், எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த ஆணவம்னு ஒண்ணு இருக்கும். யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, ஐயா நீங்க ஒண்ணு இல்லை, இந்த கோயிலுக்கு போங்க, போக மாட்டான். சரிங்களா? ஐயா நீங்க இந்த வீடு கட்டுறது நீங்க கொஞ்சம் சரியில்லாம இருக்குங்க, நீங்க இப்பயே இதை மாத்தி வச்சிருங்க, நிச்சயமா உங்களுக்கு நல்லா இருக்குமா. நம்ம செய்ய மாட்டோம். நீ யாரா சொல்றது எதுனாலும் சரி லைஃப்ல. இப்ப நம்ம கிட்ட வரவங்களே எடுத்துங்களேன், ஃபர்ஸ்ட் வருவாங்க, ஐயா நீங்க என்ன தொழில் ஆரம்பிக்கலான்ட்டு வருவாங்க. சரிங்களா? தொழில் ஆரம்பிக்கிறதுனா அதுல அவங்களுக்கான அனுபவம்னு ஒண்ணு இருக்கணும். இப்ப ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறவன் அது சம்பந்தமான தொழில் தான் பண்ண முடியும். ஆல்ரெடி விவசாயம் பண்ணவே அது சம்பந்தமான தொழில் பண்ணா ஈஸியா இருக்கும். இப்ப விவசாயம் பண்ணவன்கிட்ட போயிட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிடானா அவன் எப்படி பண்ணுவான்? இல்ல அவனுக்கு அப்படி ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? பண்ண முடியாது. நிறைய பேர் எப்படின்னா, ஒரு நல்ல ஒரு பெரிய அளவுல ஜெயிக்கணும், ஒரு பெரிய ஒரு பந்தாவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நிறைய பேர் இப்ப தொழில் பண்றாங்க. நம்ம கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஐயா நீங்க ஒரு கறிக்கடை வைங்க, பொழைச்சிக்கலாம் நம்ம சொல்லுவோம். அதாவது உங்களுடைய அமைப்பு படி ரத்தம் சிந்தனம், நீங்க தொழில் செய்யறதுல ரத்தம் சிந்தனம், ஒரு சில உயிர்கள் போகணும் தினமும். அப்படி இருந்தா நிறைய ஜாதகம் அப்படி அமையும். நம்ம இந்த ராகுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்தாலே அவங்களுக்கு அந்த மாதிரி நிறைய பேருக்கு அப்படி அமைஞ்சோம். நீங்க இதை செய்யுங்கன்னா, நம்மலாம் போய் சிக்கன் மட்டன் வெட்டுறதா, நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்ட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அப்புறமா திரும்பி ஒரு வருஷம் கழிச்சு வருவாங்க, 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு, ஐயா வாங்க ஐயா அப்படிமா, ஒன்றும் இல்லைங்கன்றாங்க. ஐயா நான் ஒண்ணுமே இல்லைங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன். சூழ்நிலை அப்படி கொண்டு போய் விட்டுரும் நிறைய பேத்துக்கு. சரிங்களா? நம்ம அடுத்தவங்க சொல்றதுதான் கேட்கணுங்க அவசியம் கூட இல்லை. நீங்களே திங்க் பண்ணி பாருங்க முதல்ல, இது நமக்கு செட் ஆகுமா? கடன் வாங்கி தொழில் பண்ணலாமா நம்மளால? ஏன்னா நான் பல பேர்த்திட்ட சொல்லியிருக்கேன், ஒரு தொழில் நீங்க பண்ணணும் முடிவு பண்ணிட்டா ஒரு 2 வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு ஃபண்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும். குறைஞ்சபட்சம் நான் சொல்றது அதுவே. ஒரு மாசத்துக்கு நான் இந்த தொழில் ஆரம்பிக்கிறேன், மாசம் ஒரு 25,000 செலவாகும்னா குறைஞ்சது ஒரு 5 லட்சம் ரூபாய் நம்ம கிட்ட இருக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு நீங்க தொழில் பண்ணணும். இதை சொன்னாலே எவனும் கேட்க மாட்டான். நிறைய பேர் கேட்க மாட்டான். இந்த ஆளு நடக்கிறாங்க, இந்த ஆளுக்கு என்ன இருக்கு, 5 லட்சம் வச்சுக்கிட்டு 10 லட்சம் வச்சுக்கிட்டு தொழில் பண்றான்னு அதெல்லாம் முடியுமா? ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அங்க கொஞ்சம் கடை, அங்க கடை, இங்க கடைன்னு வாங்கி வாங்கி கடைசியா பாத்தீங்கன்னா 1 வருஷம் கழிச்சு வரும்போது பெரிய கடன்காரனா நிற்பான். ஐயா இது சரியில்லாம் போச்சுங்க, அது சரியில்லாம் போச்சு. முடியாது. உனக்கு அந்த 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 தொழில் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட இல்ல, ஸ்டஃப் இல்ல உங்ககிட்ட, அந்த முதல்ல பலம் இல்ல. சரிங்களா? இதான் அன்னைக்கு இறைச்சி கடையை போட்டுருந்தானா முதல் நாள்ல இருந்து அவனுக்கு லாபம் வந்திருக்கும். ஒரே மாசத்துல 2 லட்சம் சம்பாதிச்சிருப்பான், அந்த அளவுக்கு ஆளா இருப்பான். ஆனா அந்த நம்ம போய் இந்த வேலை செய்யறதா, கடைசியில பாத்தீங்கன்னா பிச்சை எடுக்க வழி இல்லாம அலைவான். சரிங்களா? அதனால நீங்க முதல்ல பாத்துக்கோங்க. முதல்ல யாரு என்ன சொன்னாலும் சரி, அது நமக்கு எப்படி செட் ஆகுமா? ஒருத்தர் இப்ப நானே சொல்றேன், இவர் சொல்லிட்டாருன்னு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம முதல்ல அதை பார்க்கணும். முதல்ல யாரா இருந்தாலும் பெரியவங்க யாராவது சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போங்க பாருங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போனா உங்களுக்கு நல்லது நடக்கும், நீங்க போய் பாருங்க. போக மாட்டான், போகவே மாட்டாங்க. குடும்பத்துல ஏப்பா அடிச்சுக்கிறீங்க, சண்டை போட்டுக்கிறீங்க, கொஞ்சம் என்ன கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னா கேட்க மாட்டாங்க. அப்புறம் 2 பேரும் அடிச்சுட்டு கடைசியில் 2 பேர்த்து வாழ்க்கையும் காலி பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு நான் சாமியை கும்பிட்டேன் ஒண்ணும் செய்யலன்னா எப்படி செய்யும்? பேசிக்கா உங்ககிட்ட அவ்வளவு பிரச்சனை இருக்கு. சரிங்களா? ஒண்ணும் இல்ல, ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பதியர் வந்திருந்தாங்க, நல்ல பழக்கம். அவங்க பாத்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஒரு மாசம் 1.5 மாசம் 2 பேருமே ஆபீஸ் ஒர்க் பண்றாங்க, குழந்தை இருக்கு, டெய்லி போறதெல்லாம் ஆபீஸ் போறதெல்லாம் லேட்டாவே போறாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருது, நம்ம கிட்ட வராங்க.
ஐயா இவ சரியே இல்லை, இவ ஒரு மோசமானவ, இவளால எப்பயுமே கரெக்டா டைமுக்கு கிளம்பவே முடியல. உடனே அந்த பிள்ளை சொல்லுது, ஐயா இந்த ஆளு சும்மா வீணா போன ஆளுங்க, ஒரு டைமுக்கு கிளம்ப மாட்டேங்கிறான், இந்த ஆளால எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, டெய்லி எனக்கு பிரச்சனைங்க, டெய்லி எனக்கு ஆபீஸ் லேட்டு. அந்த பாப்பா இருக்கும், அந்த என் குழந்தையால லேட் ஆகுது. அதாவது ஒண்ணும் இல்லை, நான் அது கடைசியில் டிவோர்ஸ் ஆகிற கண்டிஷன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாம். முதல்ல தப்பு என்ன நம்ம கிட்ட ஒத்துக்கணும் முதல்ல. ஆமா என்னால லேட், நான் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிருந்தேன்னா ஈஸியா நான் சமாளிச்சிருக்கலாம். இதை உணர்ந்தாலே போதும், ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஆமாங்க, நான் கொஞ்சம் ஒரு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சமைச்சிருந்தேன்னா ஈஸியா இருக்கும். 5:30 மணிக்கு சமைக்கிறதுனாலதான் இதுதானங்க பிரச்சனை. நீங்க முதல்ல நம்ம அந்த ஆணவத்தை தூக்கி எறிஞ்சிடணும், அந்த ஈகோ. அதாவது தப்ப வந்து எவன் தலையில கட்டலாம், இவன் தலையில கட்டிடலாம், இல்ல இவன் தலையில கட்டிடலாம், அப்ப நீங்க உருப்படவே முடியாது. நீங்க எந்த சாமியை கும்பிட்டு என்ன பிரயோஜனம், ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க ஜாதகம் எப்படி இருந்தாலும் நீங்க ஒண்ணு இல்லாம தான் போறீங்க. சரிங்களா? அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், நீங்களா என்ன லூசா, இல்ல பைத்தியமா அலைகிறீங்களா, இல்ல என்ன அப்படின்னா, என்னங்க எங்க பிரச்சனை என்ன, ஒரு 2 மாசமா நம்மளால சரியா போகலாம், அதுக்கு முன்னாடி போக முடியல, இப்ப தொடர்ச்சியா போக முடியல. அப்ப என்ன ரீசன்? டைமிங் தான் பிரச்சனைங்க. அப்ப நம்ம கொஞ்சம் ஒர்க்கை வந்து இப்போ மனைவி பாக்குற அதிகமா இருக்குன்னா கொஞ்சம் கணவர் எடுத்துக்க வேண்டியதுதான். இல்ல கணவரோட வேலை அதிகமா இருக்கு, வேலை போல அதிகமா இருக்குன்னா மனைவி எடுத்துக்கலாம். இல்லையா ஒரு 10 நிமிஷம் காமனேஜ் முன்னாடி இருந்திருக்கலாம். இந்த 10 நிமிஷத்து வேலை இவங்களெல்லாம் 2 பேத்துக்குள்ள சண்டை வந்து கடைசியில் டிவோர்ஸ் ஆகுற அளவுல கொண்டு வந்து நிப்பாட்டு. ஆனா முட்டாளா என்ன எல்லாம் முட்டா பயிலா என்ன, இது ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம், இது ஒரு பெரிய பிரச்சனை போகுது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய பிரச்சனை அடுத்து 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 அடுத்துன்னு பெருசா போயிடுச்சு. ஒண்ணும் இல்ல, ஒரு 10 நிமிஷம் காமன் நேரம் முன்னாடி எழுந்திரிச்சா டிராபிக்ல, ஏன்னா இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கீழே வந்துட்டாங்க. கீழே வந்து அடிபட்டு வந்து இப்ப இவெல்லாம் இனிமே வேணாம், இவன் கூட வாழ முடியாது, இவன் கூட வாழ முடியாது, 2 பேத்துக்குள்ள பிரச்சனை. ஏங்க பிரச்சனையோட மூல காரணம் என்ன? முதல்ல ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போகும், இவ்வளவுதான். இதை பத்தி பேசுறது எப்படிங்கிறது நம்ம அதை பத்தி பேசுறது இல்ல. நம்ம எப்படி அவன் மேல பழிய போடலாம், அவன் மேல எப்படி பழிய போடலாம், இவ்வளவுதான். இப்படி இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு ஆன்மீகம், அதாவது கடவுள் பக்கத்திலே வர முடியாது, வந்தாலும் தெரிய போறது இல்லை. கடவுளே வீட்டுக்குள்ள நடுப்புற வந்து சென்டா உட்கார்ந்தாலும் உங்களுக்கு தெரிய போறது இல்லை. ஏன்னா ஃபுல் பிரஷர், டென்ஷன். அவன் மேல எப்படி பழிய போடலாம் இல்ல. இது அதாவது ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம கிட்ட என்ன தவறு இருக்கு அப்படின்னு நீங்க திங்க் பண்ணிட்டாலே கிட்டத்தட்ட நீங்க ஒரு சாமியார் மாதிரிதான். என்கிட்ட என்ன குறை இருக்கு, குறை இல்லாத இங்க உலகத்தை ஒருத்த கூட கிடையாது. நான் சரியான நபர் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டானா அவன் ஒரு முட்டாள் இல்லைன்னா பைத்தியமா இருக்கணும். கண்டிப்பா குறை இருக்கும். அந்த குறை என்னன்னு தெரிஞ்சவன் தான் சாமி. கிட்டத்தட்ட தெய்வத்துக்கு சமமானவன். கண்டிப்பா தெய்வத்தோட அனுகிரகம் அவனுக்கு நல்லா கிடைக்கும். என்கிட்ட இந்த குறை இருக்கு, இதை நான் சரி பண்ணணும், என்ன பண்ணலாம், கண்டிப்பா அவன் ஜெயிச்சுவான். கடவுளே தேடி அவனுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, நிச்சயமா அவனை ஜெயிக்க வைப்பாங்க. சரிங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட ஞானி அந்த 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 இதை திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாலும் அவன் கிட்டத்தட்ட ஞானி மாதிரி தான். கண்டிப்பா அவன் நல்லதான் செய்வான், நல்லதான் நடக்கும், அவனுக்கு எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். சரி, அது இந்த ஆணவம், அந்த திமிரு, ஈகோ, சரிங்களா, நீ பெருசா நான் பெருசா, எப்படி அடுத்த தலையில வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அது நான் உணரவே மாட்டேன், அடுத்தவங்க தலையில எப்படி கட்டி விடுறது, இது எல்லாம் இருக்கிற வரைக்கும் நீங்க உருப்படவே முடியாது. நீங்க உருப்புறது இல்லாம உங்க குடும்பத்தையும் காலி பண்ண போறீங்கன்னு அர்த்தம். தப்பு என்னன்னே தெரியாம இருந்தா எப்படி குடும்பம் நடத்த முடியும்? எப்படி நீங்க பிள்ளைய வளர்க்க போறீங்க? அந்த பிள்ளை எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல ஒரு பிள்ளைய வரப்போகுது? ஒரு போராட்ட குணமும் இல்ல, ஒண்ணும் இல்ல, எதுனாலும் அடுத்தவங்க மேல பழிய போறது, உருப்படவே முடியாது, வாய்ப்பே இல்லை. சரியா? அதனால கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா ஈஸியா தப்பிச்சு. ஒண்ணும் இல்லைங்க, என்கிட்ட என்ன குறை, நாம அதை எப்படி பார்க்கணும்னு இருக்குது. நான் என்னுடைய சைட்ல இருந்தே பார்த்தேன்னா அது தப்பாவே தெரியாது. அடுத்தவங்க சைட்ல இருந்து பார்க்கணும். அதாவது ஒண்ணும் இல்ல, அடுத்தவன் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அப்ப அடுத்தவன் எப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அது மாதிரி நம்ம முதல்ல இருக்கவன் பார்த்தாலே நிச்சயமா எந்த பிரச்சனையும் வராது. என்ன இவன் அப்படி இருக்கான், இப்படி இருக்கான், வீட்டை சுத்தம் இல்லாம வச்சிருக்கான், அது நிறைய பேசுவோம். அது திமிரா பேசலாம், அப்படி பேசலாம், அப்படி பேசலாம். அப்ப நம்ம எப்படி இருக்கோம்னு அந்த மாதிரி யோசிச்சாலே நிச்சயமா கடவுள் உங்க பக்கத்துல இருப்பார், பல வெற்றிகளுக்கு துணை புரிவார். சரிங்களா? ஐயா நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு, இப்படி எல்லாம் பண்றேன், ஆனாலும் என்னால வந்து ஜெயிக்க முடியல, நிறைய ப்ரெஷர், டென்ஷனாவே இருக்குன்னா ஒன்னும் கவலைப்பட வேணாம். சரிங்களா? நீங்க உங்களோட ஜாதகத்தை அனுப்புங்க, அதை பார்த்துட்டு. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்மான்னு ஒண்ணு இருக்கும், நம்ம முன் ஜென்மத்துல பண்ணதோ இல்ல முன்னோர்கள் பண்ணதோ கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். குழந்தை இல்லாம போகலாம், சரிங்களா, இல்ல உங்களுக்கு எல்லாத்தையும் தடையாவே அமையலாம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்படி ஒருவேளை இருந்தால் விருப்பப்பட்டா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. சரிங்களா? நம்ம அது என்னன்னு பார்ப்போம். தேவைப்பட்டா அந்த ஜாதகத்தை பார்க்கலாம்.
அதை விட அதிகமா தேவைப்பட்டா நம்ம கோயில் இருக்கு. சரிங்களா? இது வந்து ராகு கேது பரிகார ஸ்தலம். கூடவே லகுவராகி அம்மா இருக்காங்க. நிச்சயமா உங்களுடைய பிரச்சனை தீரும். சரிங்களா? அப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வியாதி வேற, என்னென்ன வியாதினே தெரியல, அந்த அளவுக்கு எல்லாம் இருக்கு. அப்போ இது இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா டாக்டரே பாத்தீங்கன்னா நிறைய பைனான்ஸ் விடுற மாதிரியே பேசுறான். ஐயா என்கிட்ட காசு இல்லைங்க அப்படின்னீங்கன்னா 30 லட்சம் ஆகும். காசு இல்லை, காசு இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்பா இந்த பைனான்ஸ் அவன் கொடுப்பான், வாங்கி கட்டிருங்க, முடிஞ்சு போச்சு. சரிங்களா? சின்ன பிரச்சனைங்க, சின்ன பிரச்சனைக்கெல்லாம் 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் போட்டு உஷோட இருக்கவனையும் கொண்டு போறாங்க. சரிங்களா? நல்லா இருக்கணும் செத்து போயிடறான். அந்த அளவுக்கு அவனுக்கு ஹார்ட் வீக் ஆகிப்போம். இந்த கடன் அடைக்கிறதுக்குள்ள அது பைத்தியம் ஆயிடுவான். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நம்ம கிட்ட வந்து மூலிகை மருந்து இருக்கு. உங்களுக்கு உங்களுடைய வியாதி சரியாகும் அப்படின்னு இங்க வந்து வாக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கான மருந்து தரப்படும். சரிங்களா? நிச்சயமா உங்க வியாதி சரியாகும். ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஏதாவது பிரச்சனைனா உடனே போய் எப்படி ஆப்ரேஷன் பண்றது, 80 லட்சம் 1 லட்சம் கோடி இதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. சரிங்களா? இன்னைக்கு எல்லாமே மேக்சிமம் பிசினஸ் ஆகிப்போச்சு. எப்படி ஒருத்தனை அட்மிட் பண்ணோம்னா ஓகே இந்த மாசம் இவனை வச்சுதான் 30 லட்சத்தை அவன்கிட்ட வாங்கிரு அப்படிங்கிற மாதிரி நீங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. சரிங்களா? அதனால நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம். நம்ம வாராகி அம்மா இருக்காங்க, அவங்களோட அருளால நம்ம இந்த மருந்தெல்லாம் கொடுத்து நிறைய பேருக்கு கிளியர் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? நிச்சயமா நம்ம கோயிலுக்கு வாங்க, உங்களுடைய குறையெல்லாம் நிச்சயம் போகும், உங்களுடைய வியாதிகளும் போகும். சரிங்களா? இந்த கோயில் சமயபுரம் பக்கத்துல 94 கரியமாணிக்கம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு. நம்ம வாங்க பார்ப்போம். கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் மட்டும் அனுப்புங்க, நம்ம அதை பத்தி பார்ப்போம். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.